ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 9ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் சோபகிருத ஆண்டு 10வது மாதமான தை மாதத்துடைய 26ஆம் நாள், அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷலான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை வெள்ளிக்கிழமை தை மாதத்துடைய அமாவாசையானது வருது. மாதந்தோறும் தானே வருது அமாவாசை, இதில் என்ன தை மாத அமாவாசை மட்டும் இவ்வளோ முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப அபூர்வமான அமாவாசையாக கருதப்படுது. அதே போல் இந்த அமாவாசையில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சக்திகள் நிறைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுது. அதனால தான் இந்த பிப்ரவரி 9ஆம் தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான நாளாக குறிப்பிடப்படுது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை தை மாத அமாவாசையானது வந்திருக்கு. இது ஒரு கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுது. மேலும் இந்த சிறப்பான நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். முன்னோர் வழிபாடு செய்து முன்னோர்களுடைய ஆசிகளை முழுமையாக நாம் பெற வேண்டும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை அமாவாசையை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக தை அமாவாசையில் நாம் முன்னோர் வழிபாடு செய்தே ஆகணும். அதே போல் தை அமாவாசைங்கிறது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் ஏன் சிறப்புடையது அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற அமாவாசைகளில் கூட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தை அமாவாசையில் கண்டுக்குவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அவங்களுடைய லோகத்துக்கு போகக்கூடிய நாள். இந்த நாள் அன்னைக்கு அவங்க பசியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரை இறைச்சி அவங்களுக்கான உரிய தர்ப்பணத்தை நாம் கொடுக்காம இருந்தால் அவங்க ரொம்ப வருத்தம் அடைவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பித்ருலோகத்துக்கு போகும்போது அவங்க மனசு ரொம்ப வருத்தப்படும். அப்படி வருத்தப்பட்டு போனால் அது நமக்கு சாபமாக மாறும். அதுதான் பித்ரு சாபமாக உருவெடுக்குது. அதனால தான் இந்த தை அமாவாசையில் முன்னோர்களை கண்டிப்பாக நினைத்து வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த தை அமாவாசையில் காலையில் எந்திரிச்சு தர்ப்பணம் கொடுங்க. அதுக்கப்புறம் முன்னோர்களுடைய பெயரை சொல்லி ஒரு படையலை ரெடி பண்ணி அந்த படையலை அவங்களுக்கு படைத்து அதை அப்படியே காகத்துக்கு கொஞ்சமாக எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை அமாவாசைனாவே ஒரு இருட்டு நிறைந்த நாள், இந்த நாள் ரொம்ப ஆபத்து அப்படின்லாம் சொல்கிறோம். உண்மையாலுமே தை அமாவாசை இருள் இருந்தாலும் இது ஒரு ஆபத்தான நாள் கிடையாது. ரொம்பவே தெய்வீகமான ஒரு நாள் என்று சொல்லலாம். மேலும் இந்த அமாவாசை இரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சத்தில் நிறைய சக்திகள் இருக்கும். இந்த சக்தி நிறைந்த நேரத்தில் கடன்கள் அடைவதற்கு உப்பு வைத்து நம்ம வீட்டு வாசலில் ஒரு பரிகாரம் செய்யணும். அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அதை இந்த அமாவாசையில் செய்துடுங்க. நிச்சயம் உங்களோட வாழ்க்கை விதி நல்லதாக மாறும். நல்லதாக மாறும்னு சொல்கிறத விட கடன்கள் இருக்கிறது எல்லாமே சீக்கிரம் அடைஞ்சிரும். ஸோ அமாவாசை என்றாலே பலரும் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள் என்று மட்டுமே நினைக்கிறோம். பெரும்பாலான இடங்களில் அமாவாசை நாளில் தான் பல புதிய நல்ல காரியங்களை தொடங்குறாங்க. அது நம்மள எத்தனை பேருக்கு தெரியுது? ஆனால் உண்மை அதுதான். பல புதிய நல்ல காரியங்கள்லாம் இந்த அமாவாசை நாளில் தான் தொடங்குறாங்க. அமாவாசையில் தொடங்கக்கூடிய காரியங்கள் நல்ல விருத்தி அடையும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. மேலும் இந்த அமாவாசையும் ஒவ்வொரு நாளில் வருவதற்கு தனிமையான பல சிறப்பம்சங்கள் உண்டு. அந்த வகையில் தை மாதத்தோடு வரக்கூடிய இந்த அமாவாசை தை அமாவாசை திதியாக பல அற்புத பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. இந்த ஆண்டு இந்த தை அமாவாசையானது கரெக்டாக 9/2/2024 காலையிலே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மறுநாள் சனிக்கிழமை காலையில் 4:44 மணி வரைக்குமே இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை சுக்கிரவார அமாவாசையாக சொல்லப்படுது. இது சுக்கிரவார அமாவாசை விரதம் என்று விசேஷமாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. ஜோதிட ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி. அப்படியான இந்த அற்புதமான இந்த நாளில் நாம் நிலைவாசலில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரமானது நம்மளுடைய பணக்கடன் நகைக்கடன் அனைத்தும் தீர்வதோடு வீட்டில் பொன்பொருள் சேர்வதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி பணவரவை அதிகரிக்க செய்யும் என்று சொல்லப்படுது. இது உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இதை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே நம்புவீங்க.
இந்த பரிகாரத்தை எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தான் சரியான ஒரு இது. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்னங்கிறத இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கடன் தீர்வதற்கு அமாவாசை, இந்த தை அமாவாசையில் உப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து வாங்க பார்க்கலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது கடன் தான் வந்து மெயினாக இருக்கும். அந்த கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது மஞ்சள் நிறத்திலான ஒரு துணி. அது பட்டு துணியாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது, அல்லது சைனிங் மஞ்சள் நிற துணியாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் நமக்கு மஞ்சள் நிற துணி தான் வந்து தேவை. அதை தான் பயன்படுத்தி கொள்ளணும். அதை பயன்படுத்தினா தான் நல்லது. அதை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த துணியை விரித்து அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து வைத்து விடணும். அதே போல் ₹1 அல்லது ₹5 நாணயத்தையும் வைத்து விடணும். கடன் இருப்பவர்கள் கட்டாயமாக 3 மிளகையும் வந்து வைத்து விடணும். இத்தோடு உங்கள் வீட்டில் மூக்குத்தி, திருகாணி போன்ற மிக சிறிய தங்கம் இருந்தால் அதில் வைங்க. தங்கத்தை வந்து அதில் வைக்கும்போது பல மடங்கு பெறுவதற்கான யோகம் வந்து கிடைக்கும். அதனால் மூக்குத்தியில் இருக்கக்கூடிய திருகாணி போன்ற மிக சிறிய தங்கம் இருந்ததுன்னா அதை தாராளமாக வைங்க. தங்கம் இல்லை அப்படிங்கிறவங்க சிறிய அளவு வெள்ளி இருக்கிறது என்றால் அதையே வந்து வைக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த தங்கம் வெள்ளி கட்டாயம் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தங்கம் வெள்ளி இவை இரண்டும் கட்டாயம் வைக்கணுங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. கண்டிஷன் என்னன்னா, கல்லுப்பு, நாணயம், மிளகு இவை 3 கட்டாயமாக வைக்க வேண்டும். அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இதை வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். இல்லை உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள் துணியில் கல்லுப்பு, நாணயம், மிளகு இவையெல்லாம் மட்டும் வைத்து முடிச்சாக அதை கட்டிக்கொள்ளணும். முடிச்சாக கட்டினதுக்கு பின்னாடி அதை பூஜரையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வைக்கணும். பூஜரையில் மகாலட்சுமி தாயார் முன்பு வைத்து பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார அந்த தாயாரை வந்து வேண்டிக் கொள்ளணும். மனதார வேண்டிக் கொள்ளணும். மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டிக் கொள்ளணும். அப்போ தான் இந்த பரிகாரம் நமக்கு பலிக்கும். அதன் பிறகு இந்த முடிச்ச உங்கள் நிலை வாசலுடைய வெளிப்புறம் நடுவில் வந்து கட்டிடணும். இந்த முடிச்ச நீங்கள் இன்றே கட்டுவதாக இருந்தால், இன்றே கட்டுவதாகன்னு சொல்கிற பாருங்கள், நாளை நாள் கட்டுவதாக இருந்தால் சரியாக மாலை 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக கட்டணும். அதே போல் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்து அமாவாசை ஆரம்பிக்கிறதுனால தாராளமாக அந்த நேரத்தில் கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம். கட்ட முடியாதவங்க மட்டும் மாலையில் 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கட்டுங்க. ஒருவேளை இந்த நாளை விட்டுட்டு சனிக்கிழமை கட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு டைம் கிடையாது. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையே வந்து கட்டிடுங்க. இதை முடிச்ச உங்கள் வீட்டு நிலை வாசலில் நடுவில் கட்டிவிட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த முடிச்சு வந்து இந்த தை அமாவாசையில் கட்டிட்டிங்கன்னா 1 மாத காலம் வரையும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் அமாவாசை அன்று இந்த முடிச்சை வந்து நீங்கள் பிரித்து இதில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இந்த சிம்பிளான பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் கடனானது அடையும். ஸோ தை அமாவாசைங்கிறது வெறும் அமாவாசை நாள் மட்டும் கிடையாது. இது போல் பரிகாரங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்கள். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தை அமாவாசையில் செய்தாகணும். தை அமாவாசை அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக இருக்கும். அதாவது நாள் அதிகமாக இருக்கும்னா அந்த நாள் அன்னைக்கு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த சக்தி அதிகமாக இருக்கும்போது நாம் பண்ணக்கூடிய தான தர்மங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் சேருமா. அதனால் ஏழை எளியவர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவாவது தண்ணீரோடு சேர்த்து வாங்கி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஏழை எளியவர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு வேளையாவது தண்ணீரோடு சேர்த்து உணவை வாங்கி தந்து பாருங்கள். அவங்க மனம் அழிந்து உங்களை நல்லாருங்க என்று சொல்லிட்டாங்கன்னா அது 2 மடங்கு புண்ணியத்தை வந்து கொடுக்கும். ஸோ மற்ற நாட்களை நீங்கள் என்ன கொடுத்தாலும் அந்த பலன் கிடைக்கிறத விட இந்த நாளில் கொடுக்கறது தான் 2 மடங்கு பலனை கிடைக்க செய்யும். அதனால் இந்த நாளில் அந்த மாதிரியான தானத்தை வந்து செய்திடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தை அமாவாசையில் வீட்டு நிலைவாசலில் கட்ட வேண்டிய விஷயத்தை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது ரொம்ப புதுமையானதாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தை அமாவாசையில் கட்ட வேண்டிய இந்த சிறப்பு பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இதை வந்து கட்டிட்டோம்.
உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கட்டி அவங்களும் கடனெல்லாம் அடைச்சி நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து இதை பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்களோடு மெயின் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.